ஒரு கம்பெனியில் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா? அந்த வல்னரபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து நிறைய டேட்டா பிரீச் கேஸ் ஸ்டடீஸில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வல்னரபிலிட்டியை வச்சு தான் இந்த கம்பெனியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த வல்னரபிலிட்டியை வச்சு தான் டேட்டா பிரீச் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். இந்த வல்னரபிலிட்டியை எப்படி வந்து கம்பெனியில் கண்டுபிடிக்கிறாங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 1000 சிஸ்டம் இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதுக்கு பேர் தான் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். இன்றைக்கி வந்து நம்ம சொல்லியிருப்போம் 0 டேவாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, அப்போ 0 டே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த வல்னரபிலிட்டி நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா? இதை எப்படி வந்து கம்பெனியில் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க? அதுக்குன்னு ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கா, இல்லை அதுக்குன்னு ஒரு சில டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கா அப்படிங்கிற எல்லாமே இதில் பார்க்க வரும். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் இருக்கும் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். பிகாஸ் இன்றைக்கி நான் வந்து ஒரு நாக்கரியில் நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள், வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதே மாதிரி வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் இருக்கும். அப்புறம் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் இருக்கும். சரிங்களா? இந்த மூணுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள். அதாவது வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ண விஷயங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத இந்த ஐடென்டிஃபை பண்ண விஷயங்களை ஒரு இடத்துல வச்சு அதை வந்து மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து ஒரு ஓவர்வியூ சம்மரி பார்க்குறது அந்த மேனேஜ்மெண்ட். இதில் நம்ம பார்க்க போகிறது அசஸ்மெண்ட். சரிங்களா? இந்த அசஸ்மெண்ட் அப்படின்னு என்னென்னு கேட்டால், இன்றைக்கி நான் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிளியராக அதை பாருங்கள். இன்றைக்கி cybervoyage ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்க. ஸோ இன்றைக்கி வந்து என் கம்பெனியில் ஒரு 10 பேர் நான் வந்து கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன். இந்த 10 கம்பெனியில் இருக்கிற வல்னரபிலிட்டியை நான் அசஸ்மெண்ட் பண்ணியாகணும். எதுக்காக அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கா, ஸோ இந்த கம்பெனியில் எல்லாமே பேட்ச்லாம் கரெக்டாக இருக்கா, ஸோ இந்த கம்ப்யூட்டரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே இருக்கா அப்படிங்கிறது சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன், அசஸ்மெண்ட் பண்ண போகிறேன். அந்த அசஸ்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, சைபர் கிரிமினலுக்கு வந்து நான் ப்ரிவென்டிவாக என் சைடில் வச்சுக்க போகிறேன். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் திடீர்னு ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்போம், இன்டர்நெட் வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருந்துருப்போம். இல்லைனா இன்டர்நெட் வந்து டர்ன் ஆன் இருந்தாலுமே அதிகமான மெமரி, அதாவது இப்போ 1 GB இருக்கும்போது வைஃபைல மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும்போது அதை நான் வந்து அப்டேட் பண்ணாமல் விட்டுறேன். அப்போது என் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் ஆகிடுச்சு. மைக்ரோசாஃப்ட் வந்து இதை பேட்ச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என் சிஸ்டம் அவுடேட்டட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், இந்த டூல் என்ன பண்ணணும்னா, ஒரு சில டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி நான் சொல்ல தெரியுமா, இந்த அசஸ்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சிஸ்டமில் இந்த பேட்ச் அப்டேட் ஆகாமல் இருக்குது, இதை நீங்கள் வந்து ஒரு இமீடியட்டாக அப்டேட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்ப்ளாய்ட் பப்ளிக்காக இந்த எக்ஸ்ப்ளாய்ட் மூலமாக உங்கள் சிஸ்டமை டார்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த அசஸ்மெண்ட் மூலமாக எனக்கு தெரிய வரும். இங்கே எப்படி நான் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்கேனிங் நடக்கும். ஸோ இங்கே வந்து அந்த 10 கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த 10 கம்ப்யூட்டர்லையுமே வந்து ஸ்கேனிங் நடக்கும். ஸ்கேனிங் அப்படின்னா ஒரு சில டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸை வச்சு தான் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், ஸ்கேன் பண்ண போகிறோம். அப்போது இந்த 10 சிஸ்டமில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் எனக்கு சொல்லுன்னு சொல்லி நம்ம இனிஷியேட் பண்ணுவோம். இது கிட்டத்தட்ட ஈவன் ஒரு ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் ஒரு ஆர்கனைசேஷன், நீங்கள் வந்து ஒரு வேலைக்கே போகிறீங்க, ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக நீங்கள் போகிறீங்கன்னா இந்த விஎஸ் ஸ்கேனிங் நீங்கள் பண்ணுவீங்க. ரெண்டாவது என்னன்னா, இந்த ஐடென்டிஃபையிங் வீக்னஸை கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இந்த 10 கம்ப்யூட்டரில் இந்த இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு சில ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு இந்த டூல்ஸ் கொடுத்துரும். அதை வச்சு இந்த மாதிரி ஓகே இவ்வளோ வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். இங்கே வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் அதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது தனி, பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறது தனி. ஸோ அசஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட்லாம் பண்ண மாட்டீங்க. உடனே என்ன பண்ணுவீங்க, ரெமிடியேஷன் ரெக்கமெண்டேஷன் வந்து கம்பெனிக்கு கொடுத்துருவீங்க. இந்த மாதிரிலாம் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, இதை நீங்கள் ரெமிடியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி. இந்த எக்ஸ்ப்ளாய்ட் நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா? இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கம்பெனிக்கிட்ட தான் நம்ம அப்ரூவ் வாங்குறோம். யார் வந்து இப்போ cybervoyage நான் தான் அப்படின்னா, இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்களா, ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது இதை எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கொடுப்பேன். அப்போ தான் இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, இந்த ஆக்டிவ்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம். பப்ளிக்காக இந்த சிஸ்டமை அட்டாக் பண்ணுறதுக்கான POC நாங்கள் இன்டர்ல தான் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் exploitdb.com எடுத்துக்கோங்க. அங்கேருந்து நான் எக்ஸ்ப்ளாய்ட் எடுக்கிறேன், இதை நான் வந்து அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து எடுத்து உடனே நம்ம சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டாக அவங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னா பெனிட்ரேஷன் டெஸ்டர், இது எத்திக்கல் ஹேக்கர்ஸ்லாம் அதான் பண்ணுவாங்க. அண்ட் ரியலிஸ்டிக் சினாரியோஸ் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய சொல்லுவோம். இப்போ சைபர் செக்யூரிட்டிக்குனா சர்டின் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், சர்டின் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, பட் ஒரு சிலதை வந்து நம்ம பிஸ்னஸ் லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகும். ரியலாக இந்த கம்ப்யூட்டர் வெளியே பப்ளிக் வைஃபை நெட்வொர்க்கில் போச்சுன்னா எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிஸ்னஸ் கேசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். மூணாவது என்னன்னா, மேனுவலாகவும் யூஸ் பண்ணுவோம், ஆட்டோமேட்டட் ஸ்கேன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு சில ஸ்கிரிப்டிங்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே மேனுவலாகவும் நம்ம வந்து அந்த சிஸ்டம் டார்கெட் பண்ணி ஆகணும், ஆட்டோமேட்டடாகவும் நம்ம டார்கெட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்கோப், இந்த இடத்துல வந்து இந்த சிஸ்டம் மட்டும் டார்கெட் பண்ணு. 10 கம்ப்யூட்டர்னா எனக்கு 2 கம்ப்யூட்டர் மட்டும் நீ என்ன பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கொடு, மற்ற 8 கம்ப்யூட்டர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தா அங்கே ஸ்கோப் லிமிடேஷன் ஆகிடுது. கரெக்டாக? ஸோ அப்போ 10 கம்ப்யூட்டர்லேயும் வீக்னஸ் இருக்குது. பட் அந்த 8 கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு சில என்விரான்மெண்ட்டில் அதை நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ 2 கம்ப்யூட்டர் மட்டும் எனக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கூட அப்படிங்கிற மாதிரி நான் அப்ரூவல் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே ஸ்கோப்பும் பார்த்தீங்கன்னா லிமிடேஷனாக வந்துடுது. அதுக்கப்புறம் இன்சைட்ஸ் வந்துடும். ஸோ ஒன்ஸ் நம்ம இது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் நம்மக்கிட்ட இருக்கும், ஒரு சில அந்த வல்னரபிலிட்டி சம்மரிஸ் நம்மக்கிட்ட இருக்கும், எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம கம்பெனியோடைய வேலை. இதுதான் அசஸ்மெண்ட்.
இப்போ இங்கே நீங்கள் இவ்வளோ சொன்னீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, ஐடென்டிஃபை வீக்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, எதெல்லாம் ஸ்கேன் பண்ணுவீங்க, எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். சரியா? இப்போ வந்து அசஸ்மெண்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க் பேஸ்ட் அசஸ்மெண்ட். இதில் வந்து இந்த ரவுட்டர்ஸு, ஸ்விட்சர்ஸு, ஃபயர்வால்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது இந்த நெட்வொர்க் பேஸ்ட் அசஸ்மெண்ட்டு. அப்ளிகேஷன் பேஸ்டு இங்கே என்ன பண்ணுவோம்னா, அந்த வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்டு. மூணாவது வந்து ஏபிஐ பேஸ்டு. இந்த ஏபிஐ பேஸ்டு அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் கூகுளில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ்புக்கில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணோடனே டக்குன்னு லாகின் பேஜ் வருதா, இப்போ இன்பிட்வீன் போகிற அந்த ரிசல்ட்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த ரெக்வஸ்ட் இருக்குது தெரியுமா, இதை வந்து ஏபிஐ கால்ஸை அந்த ஏபிஐ கால்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து இன்பிட்வீன் ஏதாச்சும் ஏபிஐ கால் மூலம் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் மூணாவது டைப்பான ஏபிஐ பேஸ்ட் அசஸ்மெண்ட் டைப்ஸ். நாலாவது என்ன அப்படின்னா ஹோஸ்ட் பேஸ்டு. இங்கே வந்து இந்த சிஸ்டம்ஸு, சர்வரு, ஒர்க் ஸ்டேஷனு, லேப்டாப் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணுவோம். அஞ்சாவது வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். இதை வந்து வைஃபை நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அதாவது ப்ராப்பரான அத்தன்டிகேஷன்ஸ் இருக்கா, அது வீக் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகுதா, ப்ராப்பராக என்கிரிப்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணுவோம் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸை. அப்புறம் ஃபிசிக்கல் டிவைஸ். இங்கே வந்து கம்பெனியில் வந்து லாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, சர்வேலன்ஸ் கேமரா யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் டிவைஸ் ஸ்கேனிங்கில் அதாவது நம்ம யூஸ் பண்ணிப்போம். அடுத்து சோஷியல் இன்ஜினியரிங். ஆட்டோமேட்டடாக ஒரு இமெயில் அனுப்பி அதை வந்து கிளிக் பண்ண வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஃபிஷிங் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேமிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த சோஷியல் இன்ஜினியரிங் ஸ்கேம்ஸில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் க்ளவுட் பேஸ்டு. இங்கே இந்த AWS, அஷ்யூர், கூகுள் இந்த மாதிரி க்ளவுட் சிஸ்டம்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இது எல்லாமே தான் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டைப்ஸ். ஸோ நம்ம வந்து முன்னாடி சொன்னதை ஸ்கேன் பண்ணிடணும் நம்ம ஜஸ்ட் லைக் தான் சொல்லிட்டோம். பட் எதை ஸ்கேன் பண்ணுறோன்னு பார்த்தா இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஒவ்வொன்றுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சு இதை நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். இப்போ ஓகேண்ணா, நீங்கள் வந்து ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டீங்க, வீக்னஸ்ன்னு சொல்கிறீங்க, ஸ்கேனிங்னு சொல்கிறீங்க. அப்போ என்னத்தை தான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு கேட்டால் இங்கே வந்து இந்த மால்வேர் இன்ஃபெக்ஷன். நீங்கள் நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா, இன்றைக்கி கம்பெனிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணியிருந்தீங்க, அது உங்கள் சிஸ்டம்லேயே இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்கேன் பண்ணும்பொழுது எங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி சைபர் வாயேஜில் இன்றைக்கி நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன், என்னுடைய எம்ப்ளாய் யாரோ ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணி தெரியாமல் வச்சுருக்காங்கன்னா என்னால் இந்த எம்ப்ளாய் இங்கே ஸ்கேன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் தெரியாமல் வந்து கிளிக் பண்ணியிருக்கார இன்ஃபர்மேஷனை என்னால் பார்க்க முடியும். ஸோ அதுதான் மால்வேர் இன்ஃபெக்ஷன் அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதால பார்க்க முடியும். ரெண்டாவது டினையல் ஆஃப் சர்வீஸ். அந்த கம்ப்யூட்டரை வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராலேருந்து டார்கெட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது லாக்ஸ் மூலமாக எனக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் டேட்டா பிரிட்ஜ் அங்கேருந்து நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயங்களும் எனக்கு தெரிய வரும். இன்சைடர் த்ரெட்ஸு. என் எம்ப்ளாயி வந்து எனக்கு லாயலாக இருக்கணும், பட் எனக்கு லாயலாக இல்லாமல் என் இன்ஃபர்மேஷனை 4 பேருக்கு ஷேர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த மாதிரி இன்சைடர் த்ரெட்ஸ் வந்து இவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த DLP டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் நம்ம சொல்ல தெரியுமா, இங்கே வந்து காப்பி பண்ணி வேறு இடத்துல வச்சா கூட நமக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மாதிரி விஷயம் நமக்கு தெரிய வரும். அப்புறம் ஃபிஷிங் ரிலேட்டடாகவும் நமக்கு தெரிய வரும், வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டடாகவும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாலும் எனக்கு இந்த அசஸ்மெண்ட்டில் அதாவது வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்டில் எனக்கு கிளியராக தெரிய வந்துடும். சரிங்களா? இப்போது இவ்வளோ இதில் எந்த டூல்ஸ் நான் வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணணும். இன்றைக்கி நான் ஒரு ரியல் டைம் ஒரு கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் போகிறேன், இன்டர்வியூவில் அட்டன் பண்ண போகிறேன், எனக்கு இந்த டூல்ஸ் நான் சொன்னால் எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு டாப் 10 டூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டாப் 10 டூல்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டூல்ஸை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா டெனபிள் நேசஸ், ஓப்பன் வாஸ், குவால்ஸ், அக்னெட்டிக்ஸ், பர்ப்சூட், GFI லேண்ட்கார்ட், மொபெசஃப், இன்விக்டி, என்மேப், ரேபிட் 7. இங்கே சொன்ன இந்த 10 டூலும் ஒவ்வொரு சில விஷயங்களை பண்ணும். நெட்வொர்க் பேஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இதிலே இருக்குது, மொபைல் அப்ளிகேஷனுக்கு இதிலே இருக்குது, வெப் அப்ளிகேஷனுக்கு இதிலே இருக்குது, சர்வருக்கு இதிலே இருக்குது, ஒர்க் ஸ்டேஷனுக்கு இதிலே இருக்குது, நெட்வொர்க்ஸ்க்கு இதிலே இருக்குது. இந்த மாதிரி நான் சொன்ன இந்த எல்லா டைப் ஸ்கேன் சொன்ன தெரியுமா, அந்த எல்லா டைப்ஸும் இந்த டூல் மூலம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரிப்போர்ட் வரும். இந்த ரிப்போர்ட்டில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த சிஸ்டமில் இந்த வல்னரபிலிட்டி இருக்குது, இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இதுக்கான ரெமிடியேஷன் எது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் ஹவு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் ஃபைண்ட் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருப்போம். இந்த நெசஸை பற்றி ஒரு டெமோவும் கொடுத்துருப்போம், எப்படி வல்னரபிலிட்டி சம்மரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும். இது மூலமாக உங்களுக்கு இந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, இதில் எப்படி அசஸ்மெண்ட் டைப்ஸ் இருக்கும், எப்படி வந்து மால்வேரும் சரி இல்லை ஒரு ஃபிஷிங் அட்டெம்ப்டும் சரி சோஷியல் இன்ஜினியரிங் சரி எப்படி அட்டாக் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களும் தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன டூல்ஸ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த மாதிரி புதுசாக விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.